அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இது மாதிரி சும்மா அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, நான் மகர ராசி, மகர லக்னம், இந்த வீடியோ அந்த நண்பர் கூட பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ சனி பகவான் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்ம ஆள்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த சனி பகவான்னாலே மோசம், சனி பகவானா அவர் ரொம்ப ஒஸ்ட்டுங்க அப்படின்னு நம்ம வந்து இன்றைய சூழ்நிலை நமக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் அந்த சனி பகவான் என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துக்கு ஜாதகம் அது மாறும், மனிதர்களுக்கு மனிதர்கள் அது மாறும். அதனால தான் நாம் வந்து இந்த பலன்கள் சொல்லும்போது விதிமதி கதி பாருங்க, குறைந்தபட்சம் அந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் இந்த விதிமதி கதிக்காது ஓரளவு அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த மாதிரி நாம் வந்து பார்க்கும்போது, ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இத்தனை வருட அனுபவத்தில் நான் வந்து பார்க்குறேன், இன்றைய தேதியில் நிறைய ஜோதிடர்கள் அழகாக அதை வந்து பிரிக்கிறாங்க. சனினாலே கெடுதல்னு சொல்லாதீங்க, நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரைட். நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் நம்ம லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும். முதல் விஷயம், நம்ம லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். ஆச்சா? ஸோ நம்ம ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு கனெக்ட் ஆகும்போது, எப்படி கனெக்ட் ஆவார்? திரிகோணத்தில் கோச்சார ரீதியாக வரும்போது கனெக்ட் ஆவார். அடுத்தது சமசப்தமம் 7ஆம் இடத்துக்கு வரும்போது கனெக்ட் ஆவார். அடுத்தது நம்ம ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அதை கோச்சார சனி பார்க்கும்போது கனெக்ட் ஆவார். இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் கன்னியில் சனி இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். சனி பகவான் ரிஷப, கன்னியா, மகரம் இந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணும்போதும், மீனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போதும், கடகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போதும், தனுசுல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஜாதகருக்கு, நான் சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசியில் சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சனி பகவான் ஓரளவு நன்மைகள் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது அமைந்திருக்கு. இது வந்து பொதுவான பலன் தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் சனி பகவான் இருக்காருன்னு பாருங்கள். கோச்சார ரீதியாக திரிகோணத்திலையும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் நமக்கு நன்மைகள் என்பது நடக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.